தல வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். வணக்கம் அழகேஷா. பாஸ் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா சொந்தமா இருக்கு. கண்ணாடி எல்லாம் வாங்கியிருக்காப்ல. என்ன ரொம்ப நாள் ஆளே காணா? உடைக்காம விடக்கூடாது. கொஞ்ச நாள் ஏரியாக்குள்ள இல்ல. ஏங்க என்னங்க? ஜெயில இருந்து. குப்பைல போயிருந்தாப்ல. தர ஆள் தெரியாம போட்டனா புலந்து விடுவேன். எனக்கு இந்த கெட்ட ஏய் அந்த தீப்பெட்டி எடுங்க. வணக்கம் தர. தல வணக்கம் தல. நல்லா இருக்கியா? இந்த தீப்பெட்டி வாங்கிங்க. சிகரெட் பத்த வைங்க. வேணாம் வேணாம் வேணாம். அத சிகரெட் பத்த சொன்னேன். அலே பத்த வைனே. ஒண்ணு பத்த வச்சா தல அப்படி சொல்லாதீங்க தல. ஏற்கனவே பத்த வச்சிருக்காங்க. இன்னி பத்த வைக்கலாம். தல அப்படி சொல்லாதீங்க. சிகரெட் வேணாம் போ. அப்பா யாருப்பா அவர் வந்தாரு? சிகரெட் வாங்கனவே தீப்பெட்டி வாங்க தெரியாம வந்தேன். பத்த வைக்கல. யாங்க பத்த வச்சா தீந்து போகும். பத்த வச்சா 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட். 15 யாருப்பா நாளா? இவரு? சிக்கனத்துல போத்திக்கே பேர் வண்டியில இருக்காரு. அவர் என்ன ரவுடின்னு சொல்லிட்டு? அப்படி பேசக்கூடாது. அப்படி யாருப்பா? ஏய் போய் அங்கடு. ஐயா அப்பா ஓயாவா? அப்படி பேசக்கூடாது. பெரியவங்கள யாருப்பா அவரு? ஏரியாவுல அவர் தான் பெரிய ஆளு. மூஞ்சி மொளகடை. ஏய் உன்னை பத்தி தான் பெருமையா பேசியிருக்காங்க. போய் அங்கடு. நாக்கு இழுத்து வச்சு நறுக்கி போறேன். அவர் மேல பல கேஸ் இருக்குமா? இப்பதான் நான் பாத்துக்கிறேன். ஏமா மகளா? என்ன கருவாடு வித்தது செருப்பு கலவண்டா? ஏமா நீங்க சொல்லுங்கப்பா. அம்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் யாரும் தெரியாம பேசாத. அவர் யாருப்பா? வந்ததுல இருந்து யாரு யாருன்னு சண்டீர் சண்டீர். ஏய் போயா அந்த வெண்ணெய் எவ்வளவு இருந்தாலும் நீங்க ஊர்ல சொல்லுங்க. முக்கியமான ஆளுமா? யாருப்பா முக்கியமான அண்ணா? நான் சொல்றேன்ல. நீ சொல்லாதயா. நீ என்னத்துக்கு சொல்ற? தலைவரே நான் பேசிக்கிறேன். நம்ம ஏரியால ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா முதல்ல இவருக்கு தான் மரியாதை. மாலையும் மரியாதையும் நமக்கு தான் கிடைக்கணும். இவர் பேசுனதுக்கு அப்புறம் தேங்க் யூ. அது மட்டுமா நம்ம ஏரியாவுல ஒரு திருமணம் நடக்கணும், கல்யாணம். அந்த கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள. நான் தான் மாப்பிள்ள. மாலை எடுத்து கொடுக்கணும், தாலி கொடுக்கணும், நான் தான் செய்யணும். கருமங்கர்மம். சொல்லுங்கப்பா. ஏரியாவுல ஒரு சும்மா எங்க அப்பா சொல்லியிருக்காருல்ல சொன்னேன் நிறையா. நீங்க சொல்லுங்க. ஏரியாவுல ஏதாச்சும் ஒரு கேதம் நடக்கட்டும். ஐயா தான் போனமா பேசான்னு சொல்லிக்கிட்டு பணத்தை தூக்க முடியாது. பாடி எடுக்கணும்னா நான் வரணும். ஏன் நீங்க மாட்டிக்கிங்களா? அத தர்மா அவர் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காதுங்கிறேன். பானைக்கு பாக்குறதா பாலுக்கு பாக்குறதான்னு பாக்குறேன். துறை உன் மகன்ற பொறுமை 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 பொறுமை. இல்லன்னா என்ன பண்ணிருங்க? தேவலாம என்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பா கண்டியெல்லாம் எனக்காண்டி நீங்க பாக்க வேணாம். 10 ரூபாய் கீழே இருந்தா எடுப்பியா இருக்க? நான் எடுப்பேன். 1 ரூபா இருந்தா கூட எடுப்பேன். எடுப்பியல? 10,000 ரூபாய் கட்டு கீழே இருந்தாலும் எங்க ஆளு எடுக்க மாட்டாரு. ஏன் இந்த ரவுடிக்கு என்ன மூலமா? சொல்லிக்கிட்டே இருக்க. மூலமா சூலமானு கேட்டு இருக்க. டெரரானவே நானு. சோட்டா பீமா ஏண்டா இந்த காமெடி பீஸ் மாதிரி இருக்கா நீ? ஆமா அது என்னது இந்த பக்கம்? மரு. ரவுடின்னா மரு இருக்கணும். ஐயோ அத கூட ஒழுங்கா வைக்காம வந்திருக்காப்ல. ஏய் மை தீந்து வச்சு என்ன செய்யறது? இருக்கிறத தான் சுரண்டி வைக்க முடியும். பிரச்சனை வேண்டாம். ரவுடிக்கு எந்த கலமையா? போயிட்டே இரு போ போ. ஏய் தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதயா. ஏய் இங்க இரு. தேவலாம என்கிட்ட வாங்க. கண்ணாடி வேணுமா கேட்டு வாங்கிட்டு போ. துர்ராஜ் மக போ போ. எனக்கு அப்பா இல்ல. நான் அவருக்கு புள்ள இல்ல. நீ சண்டைக்கு வா. வா வா சண்டைக்கு நீ வா. முக்கா முளத்துல இருந்துட்டு உனக்கெல்லாம் அவ்வளவு சேட்டை. உன்னெல்லாம் 3ஆ மடிச்சு என் டவுசர் பாயிட்ல சொருகிட்டு போடுவேன். நெத்தி அடி நெத்தி அடி. வேணாம் அவர் யாரும் தெரியாம நீ மோதுற. அந்தால என்ன அவ்வளவு பெரிய இங்க நான் சொல்றேன் கேளு. வேணாம் யாரு அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த பெண்ணை எவ்வளவு துர்ராஜ் ஆள் தெரியாம கை வைக்க. நீ மூடு. உனக்கு புண்ணியமா போட்டு நீ எனக்கு உதவி பண்றங்க பேர்ல ஒவ்வொருத்தரையும் பண்ற. பேசாம அவளை அடிச்சா 2 அடியில போயிருப்பா. அப்புறம் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாகுது. வேண்டாம். கொதிக்குது தலைவரே. இங்க எனக்கு எரியுது. நீ மூடு. வேட்டியை நான் மடிச்சு கட்டு. தலை வேட்டி எங்கடா? அது 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கு. அங்க பாருங்க. அழகேசி தலைவருக்கு வேட்டியை கட்டு. அழகேசி மனத்தை காப்பாத்துறா. மச்சான் மனத்தை காப்பாத்து. கட்டு 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 வேமா கட்டு. என்ன மானத்தை காப்ப? பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு. என்ன மானத்தை காப்பாத்துறாரு? கட்டு 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 கட்டு.
அடுத்த புதன்கிழமை வந்துரும். கட்டு 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 ஆஹா ஆஹா சூப்பரா கார்த்திகை மாசம் நாயாட்ட இப்படி எடுத்துட்டு தெரியும் நீ ஒண்ணும் கட்ட போப்பா அட விடுறா நான் கட்டிக்கிறேன் தலைவரே நறுக்குன்னு கட்டுங்க வேட்டிய கட்டுங்க தலைவரே ஓ மகன்றனால தான் பேச வந்தேன் இந்தாரு ராணி ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க. பேசாம இரு. அப்பா. அப்பா சொல்றாரு பேசாம இரு. யாருகிட்ட யாரு எவ்வளவு தலை அப்பா தலையை சும்மாவே போடுங்க. இருங்கப்பா. பேசாம இரு, நான் அந்த சொல்றேன் ஆளுக்கு அரி வச்சுக்கால அவுச்சு உச்சு திண்டு கேளு. வந்துருக்காங்க. வேணாம் சொல்றேன் கேளு. இரு இரு எங்க அப்பாவே மாத்தி வச்சிருக்கா. தமிழ்நாட்டுல 2 பைக்ல 2 கால் போட்டு வந்தவன்டா நானு போட்டு வந்தீங்க ஓட்டுனீங்களா? அம்மா ஏய் ராணி தலையை கோதுங்க நல்லா, யாரும் பாக்குறதுக்குல. நீ யாரா பார்க்கணும் ஊரே பார்த்துருச்சே சட்டை பட்டனை போடுங்க நீங்க போடுங்க. ஆம்பளை சிங்கம் இந்தாங்க இந்த கண்ணாடியை போடுங்க, கண்ணாடியை போடுங்க. ரவுடி மோர கடை. ஆத்தாடி எனக்கே பயந்து வருதுங்க. நல்லா முறைங்க நல்லா முறைங்க நல்லா முறைங்க நல்லா முறைங்க ரவுடி தலைவர். காது கேட்கலப்பா. இறங்கி வா இறங்கி வா நீ தானே ஆல்ரவுண்டு உன் பேர் தானே துர்ராஜ் இறங்கி வா முன்ன சும்மா வா நீ வா உன்னை பாராட்ட தான் கூப்பிட்டேன் வா தலையை கோத சொன்னேன் கோதிட்டேன் கண்ணாடியே போட சொன்னேன் அடுத்து என்ன சொன்னேன் நல்லா முறைங்க தலை நல்லா முறைங்க. மூதே மூதே கண்ணாடி போட்டுட்டு முறைன்னா யாருக்குடா தெரியும் லூசு பட புரியுத என்னன்னு கேக்குற என்ன? ஏன் பதற ஒரு பொம்பளை இந்த மாதிரி நடக்க கூடாது. ஒரு ஆம்பளை கை நீட்டிட்டல நீட்டிட்ட அட இதுதான் கொப்பம்டா யோ சும்மா அறியா நீ முட்டி நோயிட்டு வந்தானே. அரப்போத நாயே பேசாம இரு. நான் அடி வாங்கின கொதிப்புல உட்காந்துருக்கேன், டென்ஷன் ஆக்காத. இப்படி பொம்பளையால் உட்காந்துருக்கீங்க ஈவ இருக்க முடியாத அவங்களுக்கெல்லாம். ஏண்டி அந்த பையனை இப்படி அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தைக்கு சிரிக்கிறீங்க. இப்ப இங்க என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணாம்னா? இன்னும் 5 நிமிஷத்துல பார் யார அக்கால் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அதே யார? முத்துமாரியம்மன் கோயில் வாசல்ல சொல்றேன். ஏக்கால் வருவாங்க. யாரு? இப்ப வருவாங்க. அதே யாரியா? வருவாங்கன்னா பேச அதே விடு. யாரு? எவனோ வருவான். வருவாங்கடா. வருவானா வருவாங்க என்ன? ஏய் யார் யார் வருவா? அட இப்போ வருவாங்கன்னு சொன்னா போய் கூட்டிடா போ. இருமா இப்போ வர மாட்டாங்க. 2 பேரும் மெட்ராஸ்ல இருக்க 2 பேரும் மதுரையில இருக்கியா. அப்புறம் ஏங்க இப்ப வருவாங்கன்னு சொன்னீங்க? நான் ஆஸ்பத்திரியில இருக்கல ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு பார்க்க வருவாங்க என்ன? ஓ அந்த வருவாங்களா? என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா? எனக்கு ஆள் தேவையில்லை, நான் ஒத்தாளு போதும். சரி நீங்க இரு வந்து நானா 100 பேரை போடுவா கற்பழிப்பேன். யாரையோ யாரையா யாரையா உண்மைன்னு சொன்னா கற்பழிப்பேன் தான் சொன்னா. யாரையோ யாரையா கொண்டாட்டின்னு பாக்க யார் யார் யார்? யாருக்கோ 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 மருமகளே எங்க அம்மாவுக்கு திருமகளே மருமகளே நல்லா கிழிச்சு விட்டுறேன். புருஷன்னு நினைக்காம யார் யார் யாரு யாருக்கோ நாளைக்கே உனக்கு கல்யாணம் நடக்கும்ல. கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பூர்வ பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் நடக்கும்ல. நடக்கும். அவளுக்கு நான் யாரு? நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. அவ்வளவுதான். அவ்வளவு. யாரு? யாருக்கோ நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ ஏய் அது யாருக்கோன்னு சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. எப்படி? நாளைக்கே புள்ள வரக்கணும்னு உங்களுக்குன்னு சொல்லணும். சரி சரி சரி. போயிலே முழுங்கிட்டு சொல்லு. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். எங்களுக்கு நெல்ல போட்டு கொண்டு விடுவேன் அந்த பிள்ளைய. யாங்க இதுக்கு மட்டும் வேகமா கோரஸா வர்றீங்க. நீங்க தானங்க சொன்னீங்க எங்களுக்குன்னு. எனக்குன்னு சொல்லுங்கடா. சரிங்க சரி. நாளைக்கே ஒரு சிங்க குட்டி வரக்கும். எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மயிரை மட்டும் சரியா சொல்லுங்கடா. முகர கட்டையில பாரு. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணே என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. சொல்றே கேளு. சண்டைக்கு வா. சண்டைக்கு பெருசு இல்ல. வாங்க. வேண்டாம். வாங்கன்றே. பூமி தாங்காது. பூமி
பூமி தாங்கலைன்னா என்ன பண்ண போறீங்க? பிரச்சனை பெருசாக்கிறேன். பிரச்சனை பெருசா ஆகட்டும், வாங்க. நானும் மன்னிச்சிட்டேன். பெருசாகட்டும், வாங்க. பெருசானதுக்கு அப்புறம் வர்றேன். வாங்க. பெருசானதுக்கு அப்புறம் வர்றேன். இதுக்கு மேலேயுமா? வாங்க, வாங்க. மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க என்னை மன்னிக்க வேணாம். முருகா போ போ போ. சின்ன பிள்ளையா இருக்க, உன்னை உச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். முதல்ல ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மரபு. ஆமா ஆமா. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் நடந்து வரான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்துருந்தானா ஆம்பளை பையன் வரான்னு காலை சடக்குன்னு மறக்கணும். மடக்கணும்னு அவசியம் இல்ல. மடக்கணும் நீட்டி இருந்தா உனக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். கொழுப்புதான். என்ன பண்ணுவ? கொழுப்பை கரைக்கிறேன். என்ன இவர் பெரிய டாக்டர்? தமிழ்நாட்டு பெண்ணான்னு உன்னை நான் சோதிக்கிறேன். நான் தமிழ்நாடு பொம்பளை பிள்ளைதான். இந்த கலாச்சாரம் தெரியுமா? என்ன கலாச்சாரம்? பண்பாடு தெரியுமா? என்ன பண்பாடு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியும், ஓரளவு தெரியும், சுத்தமாலாம் தெரியாது. நான் கேட்டது கரெக்டா பதில் சொல்லுவியா? நீங்கள் கேளுங்க, நான் சொல்லுகிறேன். வயசு கொண்டியா? ஏய், ஒரு பொம்பளை விட்டுட்டே எப்படி கேக்கறாங்க? கேட்டா ஆயிரி வச்சுக்கல அவுச்சி வச்சு வந்தா வந்தம் சொல்லு வரல. என்ன மனுஷன் நீலா என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? கொஞ்சமா நாகரிகமா பேச தெரியுமா? ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு ரைட் வயசுக்கு வந்துட்டியா? சரி டீசெண்டா கேக்குறேன். ஓகே. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்டா டீசெண்ட், தமிழ்ல கேட்டா அசிங்கமா? தமிழ் இந்த நாட்டில் என்ன பாடுபடுதுவாங்க? வயசுக்கு வந்து குச்சி கட்டினாங்களா? குடிசையா கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? மாசம் ஒரு குடிசை. ஏதா உள்ள விட்டாங்களா இல்லையா? அதான் ஏதா குச்சி ஆடுவாங்க, குடிசைக்குள்ள விட்டாங்களா? விட்டாங்க. அப்படி கேளுங்க. மொட்டையா விட்டாங்களா? விட்டாங்களான்னா விட்டாங்கல்ல. ஜாமான் போட்டாங்களா? என்ன மோளை விட்டாங்களான்னு கேக்குற? இப்ப சாமான போட்டாங்களான்னு கேக்குற? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமா? போட்டா போட்டோம் சொல்லு, போடலைன்னா போட்டோம் சொல்லு. அவர் கேட்கிற புரியுதா இல்லையாமா? என்ன சாமான போட்டாங்களா? தாய் மாமா சீரெல்லாம் கொண்டு வருவாள், பாத்திரம் வந்தா கண்ணாடி சீப்பு அந்த சாமான் கொண்டு வந்து போட்டாங்களா? அது சீர் ஜாமான் இல்ல. இருக்கிறவன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் குடிசைக்கு வாசல்ல இந்த 3 ஜாமான் போடுவேன். அது என்ன 3 ஜாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. இது 3 போடுறானே ஏன் சொல்லு? கலாச்சாரம். பேய் பிசாசெல்லாம் நம்மள வந்து பிடிக்க கூடாது. ஓ, பேய் பிசாசு வந்து நக்குது. அது செஞ்சு விட கூடாது. பேய் பிசாசு வந்து பிடிக்குதான். ஏன் வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்தா பேய் பிடிக்குமா? எங்களெல்லாம் பிடிக்காதாக்க? பிடிக்காது உங்களெல்லாம். பேய் பிசாசுக்காக போடுறதல்ல. தமிழன் பண்பாடை கொண்டு வந்து எதுல வச்சிருக்கான்னு பாரு, சொல்லி காட்டுறேன். இந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா, நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்கை அப்படி தாண்டித்தான் வரணும். தாண்டி அப்படி நின்றுக்க. இப்ப நீ தாண்டிட்ட. ஆமா. ஒரு 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. இருக்கிறவா நினைச்சுக்க. சொன்னா நினைச்சுக்கமா, இல்லையே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா. அட இல்லன்னா இந்த ஹரிச்சந்திரா நாடகமா உரல உலக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். சொன்னா சித்திகரிக்கப்பட்டது. நடுவுல உலக்க கிடக்கு. இப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். ஏதா உலக்க ஏதா? அத இல்லன்னு சொல்லிட்டல. பார்க்கறேன், மனசுல நினைச்சுதான் அப்படி பார்க்கறேன். அப்ப மனக்கண்ணுல உனக்கு தோணணும் என்னன்னு? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க உடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. நீங்கள் வேற எதாவது நினைக்கிறீங்க பங்காளி? நான் அதை சொல்ல வரல. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணும், இப்படி உலக்க உடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. ஓஹோ, விளக்கமாறு போடுறானது ஏன்? அது எதுக்கு தெரியாதுல்ல? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? நல்ல கவனமாக்கல். இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கற்கருவா போட்டிருக்காங்க தெரியுமா? சொல்லு. புட்டிச்சு மட்டும் வேலை பார்க்குற மாதிரி உலக்க இல்ல, வெட்டியே உருவேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் கற்கருவா. அதுக்கெல்லாம் இல்ல, நீயா ஒரு இது சொல்றது இல்ல உண்மை. அப்புறம் எதுக்கு கற்கருவா விளக்கமா? கற்கருவா ஏன் போடுறதுன்னா, இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு நீ வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்சேன்னா உன் புருஷன் உன்னைய குறைன்னு அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கற்கருவா. அப்ப உலக்க அதெல்லாம் கிளீனா இருக்கான். அதை பத்தி ஓயாங்கடி அப்ப பார்த்தாலும் காமெடியாவே பேசி. சரி விடு, பெரிய காமெடியா ரொம்ப போன வருஷத்துல இருந்து பிகு பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு என்ன தொட்டு பேசுறீங்க? அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும், பேசாம தான் இருந்த. என்னைக்கு போட்டு அமுக்குனீங்க? அன்னைக்கு வண்டிக்குள்ள போட்டு அமுக்கணும். யாரை அமுக்குனீங்க? ஓஹோ, நீங்க தானா அது? அம்மாச்சியா? அது நீங்க தானா அது? அது உம்மாச்சியா? உம்மாச்சி இல்ல, அம்மாச்சி. அது என்ன உம்மாச்சி உன் வளர்த்தி தான் இருக்கு. எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். பரம்பரை அப்படித்தான். சரியா? மாயவர மாடு உரம் குட்டை குட்டையா தெரியுமா? தெரியா? அது ஏன் உம்மாச்சிக்கு அறிவு வேண்டாமா? படுக்கிற கழுவி சால் எடுத்தா பொத்தி படுக்கிறது.
நான் சாலை பொத்திருக்கோம், நான் லைட்டாக சாப்பிட்டோன்னே வந்து பார்க்கவும் சரி நம்மளால் தான் இருக்கு போல இருக்குன்னு டக்குன்னு பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? கடை சீட்டில். கிளவி முன்சீட்டில் எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போவும் நான் தான் அவுட்டா? அதுதான் டிரைவர் திட்டுனாப்ல, ஏமாண்டா கடைசி சீட்டில் ஓட்டையை போட்டதுன்னு. போற கிளவி மேல ஏயோ குறவலையில கால வச்சு சித்தரிக்கப்பட்டது. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஆரம்பம் பாக்குறேன். கமான் டெல் மீ. சக்கச்ச வந்த பழம் இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம், இந்த வழக்குன வளர்ந்த பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? ரெண்டு பாட்டு மண்ணே மஞ்சள் பாட்டியா. ஆஹா, இது வந்த ஓட்டமா. மாம்பழம் என்ன நீ மாம்பழம்ங்கிற உங்க ஒப்பை இழந்த பழம் ரெண்டு வியாபாரம் பண்றீங்களா? பழக்கடைனா எல்லா பழம் தாங்க இருக்கு. அது சரி, பல வியாபாரம் போல இருக்கு, ஒரு வியாபாரம் இல்ல. சீசனுக்கு மாத்திரம். அவர் இழந்த பழத்தை பார்த்து பழக்கடையில எல்லா பழமும் தான் இருக்கு. சரி, நீ மாம்பழம் வைக்கிற, உங்க ஒப்பை இழந்த பழம் வைக்கிற. இந்தாங்க அப்ப நீ வாழைப்பழம் கூட விப்பா. பழக்கடையில எல்லா பழமும் தாங்க இருக்கு. ஆமா. ஒரே ஜாதியா வைக்கல. பழமுதிர் சோலையிலே ஓடி பார்த்தவள் வந்தாளடி. நான் பெரிய டாக்டர் பத்மா சுப்பிரமணியா, பரதநாட்டியம் ஆடுறேன், இவங்க மிருதங்க வாசிக்கிறான். மோகர கட்டையில பாரு. மாம்பழம் வைக்காத உங்க அம்மா. ஆனாலுமா எங்க அம்மா பத்தி பேசாத. உன் பழத்துல சரியா சும்மா. அந்த தரியா சும்மா. எவி போற, போய் அழகேச முட்டில தவி உட்கார போற, எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்க போறேன். முடிஞ்சா பார்க்கலாம். அப்படியே செய்யற ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு போக போகுது. அப்படி மரியாதையா சொல்லு, அதை விட்டு சும்மா பேச்சு ஓட்டிட்டு இருக்கு. எங்க பாதி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. ராணி என்ன ராணி, எதுக்கு அந்த வேஷ்டியை கட்டியிருக்கீங்கன்ற இப்படி தனியாக ஆட்டிக்கிட்டு திரியிறதுக்கு? நீ ஏற்ற ஆட்ட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு நம்ம நிலைமை. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? இல்லைன்னா சொல்லி சொல்லிடுறாப்ல. நான் உன்னை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கோவப்படுறீங்க, இழுத்து வச்சு அறுத்து புரிவேன் நாக்க. வேணாம். நீங்களே என்னை ஓப்பனா வார்த்தை கேளுங்களேன்.
அதுவும் கேட்க மாட்டீங்களா? நம்ம 2 பேரும் ஓப்பனா மனசு விட்டு பேசிக்கிட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். தம்பி அந்த சுத்தியல வேண்டாம், வாய் பேச்சு தான் இருக்கணும், ஆயுதங்கள் பேசக்கூடாது. நான் உங்களை விரும்புகிறேன். என்ன? நீங்களும் என்னை விரும்புறீங்களா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ. சரி, எனக்கும் வேலை இருக்கு, சீக்கிரமா பண்ணுங்க. எனக்கு இனிமே தான் முக்கியமான வேலையே இருக்குது. ஆமா. அப்படி என்ன புடுங்க போறீங்க? எனக்கு நீங்களே தும்புறீங்க. ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, தொண்டையில கிச்சுக்கிச்சு. ஐ லவ் யூ சொல்லுங்க. மாத்திரை சாப்பிடுங்க. என்னை தவிர அவ்வளவு பேர்த்தி ஐ லவ் யூ சொல்றீங்க நீங்க. வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, போனா போதும் ஐ லவ் யூங்க. எப்படி போனா போதும் ஐ லவ் யூ? என்ன ஒப்புக்கு சப்பானியா நானே? எது உங்களுக்கு தெரியாது அந்த மேட்ரு? மேட்ரா? ஐ லவ் யூ. நீ லவ் பண்ணாலும் பண்ணாட்டி நான் உன்னை லவ் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? தனியா பண்ணுவீங்களா? நான் பண்றதுக்கு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? எப்படி சொல்லட்டா? சொல்லுங்க, வேமா சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு, வேமா பண்ணுங்க, வேமா பண்ணுங்க. இந்த வார்த்தை என்னையோட விடு. ஏங்க வேகமா பண்ணு நான் அங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு லவ் பண்ணும்போது வேகமா பண்ணுவேன், நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது வேகமா பண்ணுன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன். அவ்வளவு கற்பனை வேணாம். சரி, ஓகே. கற்பனை கூட வேண்டாமா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடல் கிளி அடிபடும் வண்ண கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓடையிலே இருக்கிறது என்னாத்தா. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாம பார்க்கையிலே ருசி மீறுது. சட்டியில் குறையாமல் இருக்கிறையா, ஆப்பையாக எடுத்துக்கையா. ஆப்பக்கோடு அடிவர வல்ல கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா. தை மாசம் பிறந்ததுமே நாள் தை மாசம் பிறந்து விட்ட நாள் பார்க்கணும், தந்தாம நீ எழுதம் தோல் சேரணும். அடிக்கரும்பே பிடித்தா வலிக்காத நுனி அரும்பே ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்ட பார்க்கிறேன் நானே தலநாளே நல்லே நாளே நல்லே நானே தலநாளே நல்லே நாளே நல்லே நானே தலநாளே நல்லே நாளே நல்லே நானே. காதல பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. 5000 10,000 உள்ள கிடக்கு.